இன்னிலிருந்து சரியா 1850 1870 காலகட்டத்துல நம்ம புதுச்சேரியில மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் நிலவுச்சு. இது புதுவை மக்களை மட்டும் இல்லாம அப்போ புதுவைய ஆட்சி செய்த பிரெஞ்சுக்காரர்களையும் மிகவும் துயரத்துல ஆழ்த்துச்சு. இதை சரி செய்ய அப்போதைய புதுவை கவர்னர் பான் தென்சிங் வேண்டுதலின் பெயரில் பிரெஞ்சு நாட்டின் மன்னர் 3ஆம் நெப்போலியனால் அனுப்பி வைக்கப்பட்ட பொறியாளர் லாமாய் ரசே ஆயி குளத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்கிற பாரதி பூங்கா வரைக்கும் கால்வாய் வெட்டினாரு. இதனால அன்னைக்கு புதுவையில நிலவிய தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இதை அறிந்த பிரெஞ்சு மன்னர் 3ஆம் நெப்போலியன் தண்ணீர் பஞ்சம் எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு கேட்கும் பொழுது பொறியாளர் சொன்னது ஒரு தேவதாசி பெண்ணின் கதையை தாங்க. ஆரம்ப காலத்துல தேவதாசின்றவங்க யாருன்னா தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்காக நடனம் ஆடுவதும் பாடல்கள் பாடுவதும் கோவில் பணிகளை செய்வதற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவங்க தான் இந்த தேவதாசி குலத்தை சார்ந்தவங்க. பின்னாளில் காலங்கள் செல்ல ஆட்சியாளர்கள் மாற இது தவறான கண்ணோட்டத்துல பார்க்கப்பட்டதா சொல்றாங்க. அப்படி 16ஆம் நூற்றாண்டில் அர்ப்பணிக்கப்பட்டவங்க தான் தேவதாசி குலத்தை சேர்ந்த ஆயி. இவங்க வாழ்ந்த அதே காலகட்டத்துல கர்நாடகா மற்றும் ஆந்திராவை ஆட்சி செய்த துளுவ வம்சத்தை சார்ந்த மன்னர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். இவரின் ஆளுமைக்குட்பட்டிருந்த பகுதியில் நம்ம புதுச்சேரியும் அடங்கும். அப்போதைய மன்னர்கள் தம்முடைய ஆளுமை பகுதிகளை நகர வலம் இடுவதை வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் படைகளுடன் நம்ம புதுச்சேரிக்கு வரும் வழியில் தென்பட்டது ஒரு கோவில் போன்ற பிரம்மாண்ட அரண்மனை. அந்த அரண்மனை முழுவதும் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இந்த காட்சியை கண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் மெய் சிலிர்த்து அந்த அரண்மனை வாசலின் முன்பு மண்டியிட்டு வணங்க தொடங்கினார். மன்னர் செய்வதை சுத்தியிருந்து வேடிக்கை பார்த்த ஊர் மக்கள் மன்னர் காதில் விழும்படி சிரிக்க தொடங்குறாங்க. இதையறிந்த மன்னர் சட்டென்று எழுந்து ஊர் மக்களில் ஒருவரிடம் விசாரிக்க தொடங்குறாங்க. விசாரிப்பில் அது கோவில் இல்லைனோ மற்றும் அது தேவதாசி குலத்தை சேர்ந்த ஆயியின் மாளிகையினும் மன்னருக்கு தெரிய வந்தது. இதனால மன்னர் கிருஷ்ணதேவராயர் கடும் கோபத்தோடு அந்த மாளிகையை இடிக்க தன் படைகளுக்கு உத்தரவு சொல்றாரு. இதை அறிந்த ஆயி மன்னரிடம் சிறிது காலாவகாசம் பெற்று அந்த மாளிகை இருந்த இடத்தில் மக்களுக்கு பயன்படும்படி ஒரு குளம் வெட்டி தந்ததாக இன்றளவும் சொல்றாங்க. இதுதான் இப்ப இருக்க முத்திரையர் பாளையத்தில் உள்ள ஆயி குலத்தின் வரலாறு. இந்த கதையை கேட்ட பிரெஞ்சு மன்னர் 3ஆம் நெப்போலியன் ஆயியை சிறப்பிக்கும் வகையில் கட்டப்பட்டதுதான் இன்றளவும் புதுவைக்கு அடையாளமாக இருக்க நம்ம ஆயி மண்டபங்க. இந்த மண்டபம் கிரேக்க ரொமானிய கட்டடக்கலை அழகுடன் 1852 முதல் 1870 காலகட்டத்தில் கட்டப்பட்டது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பால் ஒன்றிணைவோம். நான் உங்கள் புதுவை சதீஷ்.